ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செஃப்டி டேங்க், ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க், சம்ப் இது மூணும் கட்டும்போது நம்ம மேஜராக பண்ணுற தப்பு என்ன, அதனால் வர பிரச்சனைகள் என்ன, அதை எப்படி சரி பண்ணுறது, எந்த இடத்துல எந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, எப்படி அதை ப்ரொசீஜராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஃப்யூச்சரில் எதுவும் ப்ராப்ளம் வராத மாதிரி பார்த்துக்கிறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க். இந்த ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் ஆர்சிசிலேயோ அப்படி இல்லைனா பிரிக் ஒர்க் யூஸ் பண்ணியோ நம்ம பில்ட் பண்ணுவோம். இது நம்ம கட்டும்போது என்னெல்லாம் கவனிக்கணும், எதெல்லாம் சரியாக பண்ணோம்னா இதில் லீக்கேஜஸ்ஸு, அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா கிராக்ஸ் இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது சில பேர் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட் ஃப்ளோர் ரூஃப் மேலேயே இந்த வாட்டர் டேங்கை பில்ட் பண்ணிடுவாங்க. அது ரொம்பவே தவறான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ நீங்கள் அந்த ரூஃப் மேலேயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது எப்படியா இருந்தாலும் கொஞ்சம் வாட்டர் லீக்கேஜ் ஆகி ரூஃப்குள்ளே போய் நம்ம ரூஃபையே அது டேமேஜ் பண்ணிடும். அதனால் எப்போவுமே நம்ம ரூஃபை விட ஒரு 2 அடி மேலே ஏற்றி பிரிக் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இன்னொரு ரூஃப் போட்டுட்டு அதுக்கப்புறமே தான் வாட்டர் டேங்க் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அதுதான் பெஸ்ட்டு. நீங்கள் ஓவர் ஹெட் வாட்டர் டேங்கை கம்பி கட்டி காங்கிரீட் போட்டு யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு மெத்தட். நீங்கள் பிரிக் ஒர்க் பண்ணும்போது அது சில பிரிக் ஒர்க்கில் நிறைய வாய்ட்ஸ் அதுக்கப்புறமா ஹோல்ஸ் இருக்கிறதுனால அதில் எப்படியா இருந்தாலும் மேக்ஸிமம் லீக்கேஜ் அந்த ஸ்வீப்பேஜ் அதெல்லாம் இருக்கும். ஆனால் அதுலேயும் ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு சில மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது. அது என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். நீங்கள் பிரிக் ஒர்க் யூஸ் பண்ணி கட்டும்போது பிரிக் ஒர்க் பண்ணும்போதும் சரி, பிளாஸ்டிங் பண்ணும்போதும் சரி, பிளாஸ்டிங் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமேலும் சரி, வாட்டர் ப்ரூஃபிங் லிக்விட்ஸ் எல்லாம் கெமிக்கல் கடையில் விற்கும். அதை வாங்கிட்டு பிரிக் ஒர்க் பண்ணும்போது பிரிக் ஒர்க்கு தனியான ஒரு கெமிக்கல் இருக்குது. அதை நம்ம பிரிக் ஒர்க்கோட அந்த மோட்டரோட கலந்து பிரிக் ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பிளாஸ்டிங் அப்பையும் பிளாஸ்டிங்க்குன்னு தனியாக ஒரு லிக்விட் இருக்குது. அதை பிளாஸ்டிங் மோட்டரோட கலந்துட்டு நம்ம பிளாஸ்டிங் பண்ணிடணும். அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா முடித்ததுக்கப்புறமே மேலே பால் தேய்ப்போம். அந்த பால் தேய்க்கும் போது அதுக்குன்னு ஒரு தனியான கெமிக்கல் இருக்குது. அந்த கெமிக்கல் மிக்ஸ் பண்ணி நம்ம பால் தேய்ச்சோம் அப்படின்னா அது நல்லாவே வாட்டர் ப்ரூஃபிங் ஆகிடும். அதில் லீக்கேஜ் ஒரு 99% கண்டிப்பாக அரெஸ்ட் ஆகிடும். கட்டி முடித்ததுக்கப்புறமே ஒரு 1 வீக்குக்கு நல்லா க்யூரிங் பண்ணணும். அதில் கொஞ்சோண்டு ஒரு ½ டேங்க் வர மாதிரி தண்ணியை நிப்பாட்டி நல்லா க்யூரிங் பண்ணணும். அப்போ தான் அதில் இருக்க சின்ன சின்ன ஏர் கிராக்ஸ் எல்லாம் வராமல் நம்ம தவிர்க்க முடியும். ஏர் கிராக்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து வாட்டர் லீக் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. அதனால் நம்ம நல்ல க்யூரிங் கொடுக்கணும் ஒரு 1 வீக்கு காட்சியும். ஆர்சிசி யூஸ் பண்ணி கட்டும்போதும் அதே தான். நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் ஆர்சிசியில் பர்ஃபெக்டாக கொடுக்கணும். அப்போ தான் வாட்டர் லீக்கேஜ் இருக்காது. தென் கீழே அந்த வாட்டர் டேங்கோட ஃப்ளோரும் இந்த சைடு வாலும் கனெக்ட் ஆகிற இடத்துல சைடில் குளவு மாதிரி அடிச்சு விட்டிங்க அப்படின்னா அந்த ஜாயினில் ஆகிற லீக்ஸ் தவிர்க்கப்படும். ஸோ அந்த ஜாயின்ஸ்லலாம் ஃபுல்லாகவே நீங்கள் குளவு மாதிரி அடிச்சிருங்க. குளவு அடித்து அதையும் வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கல் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குளவடிங்க. இந்த வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கல்லாம் 150 ரூபாயிலேருந்து 200 ரூபா அதுக்குள்ளே தான் வரும். அதனால் நீங்கள் அந்த ஒரு 150 ரூபாயிலேருந்து 200 ரூபா செலவு பண்ணுறதுக்கு நம்ம யோசித்தோம் அப்படின்னா பின்னாடி அதை நம்ம திரும்ப திரும்ப ரிப்பேர் ஒர்க் ரீஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போதே இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கள். தென் இந்த பிரிக் ஒர்க் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நம்ம ஃப்ளை ஆஷ் பிரிக்கும் இல்லைனா சேம்பர் பிரிக்கோ யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இதில் நீங்கள் ஹாலோ பிளாக்கு அந்த மாதிரி பிளாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது சஜஸ்டபிள் கிடையாது. ஏன்னா ஹாலோ பிளாக்ஸில் வாய்ட்ஸ் நிறையாவே இருக்கும். நம்ம என்ன தான் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணோமோ அப்படின்னாலும் அதில் லீக்கேஜ் வரதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. தென் வாட்டர் டேங்க்கில் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணலாமா அப்படிங்கிற டவுட் நிறைய பேத்துக்கு இருக்கும். நீங்கள் ஓவர் ஹெட்டில் கட்டும்போதும் சரி, இல்லை அண்டர் கிரவுண்டில் சம்ப் மாதிரி கட்டும்போதும் சரி, நீங்கள் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட க்ளீனிங் பர்பஸ்க்காக தான். நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நார்மலான ஒரு பிளாஸ்டிக் வாலில் க்ளீன் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே சாஃப்டான ஒரு டைல்ஸில் க்ளீன் பண்ணுறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கும். அதனால் நீங்கள் டைல்ஸ் யூஸ் பண்ணுறது நல்ல ஒரு மெத்தடு தான். அப்படி நீங்கள் டைல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைல்ஸோட ஜாயினில் நம்ம நார்மலாக ஒயிட் சிமெண்ட் வைப்போம். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் ஒயிட் சிமெண்ட் வைக்காதீங்க. அதுக்கு சில எபாக்சி ரெசின்ஸ் எல்லாம் இருக்குது. அதை வாங்கி நீங்கள் அந்த ஜாயின்ஸில் வச்சிங்க அப்படின்னா அதுலேயும் தண்ணி லீக் ஆகாது. அப்படி இல்லைனா அது வழியாகவும் லீக் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையும் ட்ரை பண்ணுங்கள். தென் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா கட்டி முடித்ததுக்கப்புறமே லீக்கேஜ் இருக்கும். அவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வெறும் பிளாஸ்டிக் மட்டும்தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட பிளாஸ்டிக் லேயரை கொத்தி எடுத்துருங்க. கொத்தி எடுத்துகிட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கெமிக்கல்ஸ் நல்லா பவரான கெமிக்கல் கடையில் போய் கேட்டிங்க அப்படின்னா தருவாங்க. அந்த கெமிக்கலை மோட்டரோடு மிக்ஸ் பண்ணி இன்னொரு கோட் நீங்கள் பிளாஸ்டிங் பண்ணிங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து லீக்கேஜ் வந்து கண்டிப்பாக அரெஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறமே நீங்கள் அடிஷ்னலாக டைல்ஸும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டைல்ஸ்லேயும் வந்து எபாக்சி கிரவுட் பண்ணிக்கோங்க. எபாக்சி கிரவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லீக்கேஜ் வந்து ஒரு 99.9% வந்து கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் ஆகிடும். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செஃப்டி டேங்க். இந்த செஃப்டி டேங்க் வந்து நம்ம யூஸ்வலாக பிரிக் ஒர்க் யூஸ் பண்ணி தான் கட்டுவோம். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்கனாமிக்கலாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட் இருந்தாலும் உள்ளே இருக்க அந்த வாட்டர் வந்து வெளியே போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து பிரிக் ஒர்க் யூஸ் பண்ணி தான் கட்டுவோம். சம்டைம்ஸில் பார்த்திங்கன்னா வெளியே வந்து கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து நம்ம அதிகமாக இருக்கும்போது வெளியில் இருக்க வாட்டர்ஸ் வந்து இந்த வாய்ட்ஸ் மூலியமாக உள்ளுக்குள்ளே வந்து சீக்கிரமாக செஃப்டி டேங்க் ரொம்பிடும். அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதுக்கும் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் கோட்லாம் கொடுத்துட்டு நீங்கள் செஃப்டி டேங்க் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஆர்சிசியில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நீங்கள் பிரிக் ஒர்க் யூஸ் பண்ணியே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் கோட் மட்டும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களோட செஃப்டி டேங்க் வந்து சீக்கிரமாக ரொம்பாது. இருந்தாலும் சஜஸ்டபிள் என்னென்னா ஒரு 2 இயர்ஸ் ஒன்ஸ் ஆச்சும் உங்களோட செஃப்டி டேங்க்கை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அதுக்கு மேலே ஒரு சில பேர்லாம் வந்து 10 இயர்ஸ் 15 இயர்ஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணாமல் இருப்பாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே பாய்சனஸ் கேஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆகிடும். அது வந்து நமக்கு ரொம்பவே டேஞ்சர் ஆகிடும். ஸோ வந்து முடிஞ்ச அளவு ஒரு 2 to 3 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணிக்கிறது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா பயோசேஃப்டி டேங்க் வந்து நீங்கள் மாறிக்கோங்க. பயோசேஃப்டி டேங்க் ரொம்பவே ஒரு நல்ல மெத்தடாலஜி. அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா என்விரான்மெண்ட்டுக்கும் பொல்யூஷன் இருக்காது. உங்களுக்கு வந்து நீங்கள் செஃப்டி டேங்க் க்ளீன் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லை, இப்போ உங்கள் வீட்டில் இருக்க டேங்கை கூட நீங்கள் வந்து பயோசேஃப்டி டேங்கை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அந்த பயோசேஃப்டி டேங்கை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸும் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மேலே ஐ பட்டன்லேயும் அந்த லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்துக்கோங்க. நம்ம நார்மலாக செஃப்டி டேங்க் பெரிய ஒரே ஒரு சேம்பர் மட்டும் தான் கட்டுவோம். அந்த மாதிரி கட்டக்கூடாது. நம்ம வந்து ஒரு 3 சேம்பர்ஸாக வந்து அதை பிரித்து கட்டணும். அப்போ தான் வந்து நம்மளோட வெளியே போகிற அந்த வேஸ்ட் வாட்டர் வந்து க்ளீன் ஆகி வெளியே போகும். ஸ்லெட்ஜெலாம் வந்து உள்ளே தங்கி இருக்கும். நம்ம ஒரு சேம்பர் கட்டும்போது அதுக்குள்ளே வாட்டரும் ஸ்லெட்ஜும் ஒன்றாவே இருக்கும். ஸோ சீக்கிரமாக ரொம்பறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அண்டர் கிரவுண்ட் சம்ப்பு. இந்த சம்ப்பு பார்த்திங்கன்னா செஃப்டி டேங்க்லேருந்து கொஞ்சம் தள்ளியே கட்டுங்க. ஏன்னா செஃப்டி டேங்க்லேருந்து அந்த வாட்டர்ஸ் எல்லாம் வந்து லீக் ஆகி வெளியே வரும். அது வந்து இந்த சம்போட நம்ம குடிக்கிற தண்ணியோட கலந்துருச்சு அப்படின்னா நமக்கு நிறைய ஹெல்த் அஃபெக்ட்ஸ் எல்லாம் ஆகும். ஸோ வந்து செஃப்டி டேங்க்லேருந்து எப்போவுமே சம்போ தள்ளி கட்டுறது தான் பெஸ்ட்டு. இந்த சம்பை வந்து நீங்கள் ஆர்சிசியில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது தான் வந்து ரொம்பவே அட்வைசபிள். நீங்கள் பிரிக் ஒர்க்கில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன தான் நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் கொடுத்தாலும் வாட்டர் கண்டிப்பாக உள்ளே என்ட்ரு ஆகிடும். ஸோ வந்து வெளியில் இருக்க வாட்டர் இதோட மிக்ஸ் ஆகும்போது நமக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அதனால் நீங்கள் ஆர்சிசி யூஸ் பண்ணி கட்டுறது தான் சம்பை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ப்ராக்டிஸ். தென் சம்புக்கு டைல்ஸ் ஒட்டுறது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி அது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா அது ஒரு அடிஷ்னல் வாட்டர் ப்ரூஃபிங் கோட் மாதிரி இருக்கும். அதோட ஜாயின்ஸில் நீங்கள் எபாசி கோட்டிங் கொடுத்துக்கோங்க. அதனால் வாட்ரு உள்ளே என்ட்ரு ஆகாது. உள்ளே இருக்க வாட்டரும் வந்து வெளியே போகாது. சில பேத்துக்கெலாம் பார்த்தீங்கன்னா சம்ப் வந்து காலையில் பார்க்கும்போது ஃபுல் டேங்க் இருக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தோம்னா தண்ணி வந்து காவாசிக்கு போயிடும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனால தான் எங்கேயாச்சும் லீக்கேஜ் இருக்கும். அதனால் வெளியே போயிடும். அப்படி இல்லைன்னா நம்ம சம்பில் இருக்க அந்த வால்வ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரிட்டன் ஆகி தண்ணி மெயின் லைனுக்கே போயிடும். அது போகக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வால்வில் வந்து ரிட்டன் வால்வ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தண்ணி வந்து உள்ளே மட்டும் தான் ஊற்றும், திரும்ப வந்து ரிட்டன் ஆகாது. இந்த வாட்டர் டேங்க் சம்ப் அதெல்லாம் கட்டும்போது உள்ளுக்குள்ளேயே ஸ்டெப்ஸ் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அப்போ தான் நம்ம உள்ளே இறங்கி ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும். இதில் எப்படி ஸ்டெப்ஸ் கட்டுறது, இதில் ஸ்டெப்ஸ் கட்டினோம்னா இடம் மறைக்குமே அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டாம். இதுக்கு வந்து ஃபைபர் கிளாம்ப் மாதிரி இருக்குது. இந்த கிளாம்பை வந்து நீங்கள் சைடு வாலில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உள்ளே ஈஸியாக இறங்கி க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிரிக் ஒர்க் போடுறதுக்கு முன்னாடியோ அப்படி இல்லைன்னா நீங்கள் காங்கிரீட் போடுறதுக்கு சைடு வால் காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடியோ இன்லெட் பைப்பும் அவுட்லெட் பைப்பும் வச்சுட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா நீங்கள் அதுக்கப்புறமே உடச்சி இன்லெட் பைப்பும் அவுட்லெட் பைப்பும் வச்சு டச்சப் பண்ணீங்க அப்படின்னாலும் அதில் வந்து லீக்கேஜ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. தென் இந்த செஃப்டி டேங்க், வாட்டர் டேங்க், சம்ப் இதெல்லாம் எந்த வீட்டுக்கு எவ்வளோ பெருசில் கட்டணும், அதை கட்டணுன்னா எவ்வளோ எக்ஸிக்வேட் பண்ணணும், எவ்வளோ பிரிக் ஒர்க் பண்ணணும், எந்த சைஸில் அதை கட்டணும் அப்படிங்கிறத வேற ஒரு வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். மேலே ஐ பட்டன்லேயும் அந்த லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டஃபி பேர்டுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.